பெஸ்ட் பிராக்டிஸ் டு ஸ்டோர் கிரெடென்ஷியல்ஸ் இன் ஜென்கின்ஸ் வந்து ஜென்கின்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணாதீங்க. நீங்க வால்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் போங்க. இல்லைன்னா சீக்ரெட்ஸ் மேனேஜர் ஏடபிள்யூஎஸ் சைட்ல அந்த மாதிரி கூட நீங்க போங்க. சீக்ரெட்ஸ் கண்ட்ரோலரை கிளஸ்டருக்குள்ள வைங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க பண்ணுங்க. அப்படியே இல்லைன்னா வர்ஸ்ட் கேஸ் ஜென்கின்ஸ்ல கிரெடென்ஷியல்ஸ் அதுவே யூஸ் பண்ணுங்க. ஆனா யாருக்குமே அந்த கிரெடென்ஷியல்ஸை ரீட் பண்ற அளவுக்கு ஆக்சஸ் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா ஜென்கின்ஸ்லேயே ஆர் பேக் இருக்கு. அந்த ஆர் பேக்கை கரெக்டாக ஃபார்முலேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எனி இன்ஃபோ அபவுட் KHCLI? KHCLIன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கியூப்சிடிஎல் தான். வேற எதுவும் தெரில எனக்கு. நீங்க எதை மீன் பண்றீங்க அப்படின்றது மேபி நீங்க என்ன சாட் பாக்ஸ்ல போடுங்க. நான் அதை என்கவுண்டர் பண்ணி தான் நான் சொல்றேன் கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ முகமது ஆஷிக் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. இதுக்கு வந்து நீங்க WAF யூஸ் பண்ணலாம். வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். அதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. WAF V2 வந்து AWS ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதுல நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதை நீங்க போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், SQL இன்ஜெக்ஷன், VPN பின்னாடில எவனாச்சும் ஆக்சஸ் பண்றான். ஹாட்ஸ்டார்லாம் அந்த மாதிரி நிறைய WAF வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே யூஸ் பண்றாங்க. நிறைய ரூல்ஸ் போட்டு நீங்க கண்டிப்பா WAF பத்தி படிங்க. ஓகேங்களா? வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். ஓகே.